பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க, இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலங்களுக்கு நம்முடைய திருச்சபைக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் இந்த இடத்துல வரும்படியாய் உங்கள் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி நம்ம அவரை வரவேற்போம். ஆண்டவரை நாம் அழைப்போம். ஆண்டவரே நீங்கள் வந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இல்லாத இந்த ப்ரோக்ராம் வெறுமனே ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடும். இதை நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக அல்ல, ஒரு ஊழியமாக இதை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். அருமையான பிள்ளைகள் அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், நாடகங்கள், டான்ஸ் இதெல்லாம் ஆண்டவரை அபிநயத்தோடு நடித்து காண்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நீரே தலைமை தாங்கி நடத்த உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கனமும் மகிமை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழு திறமையும் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்த அவர்களுக்கு வேண்டியதான கிருபைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த ஆலய வளாகத்திற்குள் மாத்திரமல்ல, இந்த முழு கிராமத்திற்குள்ளும் இருக்க நாங்கள் ஜெபம் பண்றோம். சகல அந்தகார கிரியைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் மூலமாய் அநேகருடைய உள்ளம் தொடப்படுவதாக. இயேசு என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கான கிருபைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். முதலாவதாக நம்ம பிள்ளைங்க வசனம் சொல்ல வராங்க. ஜோயினா மெம்பர் ரிவர்ஸ். கர்த்தர் மேற்பட இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்த்த தன்னைகள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதி பாதையை நடக்கிறார். நான் மரணி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவன் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் விளைத்திருப்பேன். சங்கீதம் 23. தேங்க்யூ. நல்ல ஜோரா கை தட்டலாமா? அடுத்தபடியாக கிட்ஸ் சாங் பாரு பாரு. நல்லா கிளாப் பண்ணுங்க.
அடுத்தபடியாக பெர்த் ஆஃப் ஜீசஸ் ஸ்பீச் முகிஷா. Warm greetings to you all on this Christmas celebration. As we gather to celebrate Christmas, let's remember the birth of Jesus Christ, the Son of God. He brought love, hope, and salvation to humanity. Jesus taught us to love our neighbors and forgive with kindness. His message of love continues to inspire us today. Let's remember his teaching of compassion and care. He came to bring light to a world in darkness. Jesus is the reason for the season. Let's spread his love and joy. Thank you. நல்லா கிளாப் பண்ணலாமா? அடுத்தபடியாக டான்ஸ் கிட்ஸ் காக்கா. காக்கா காக்கா நீ எங்க போற? எலியாவுக்கு சிக்கன் கொண்டு போறேன். காக்கா காக்கா நீ எங்க போற? எலியாவுக்கு சிக்கன் கொண்டு போறேன். என்னது சிக்கனா? நீயா? அப்படியே பாதிய முழுங்கிடுவியே. நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே. மீனே மீனே நீ எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போறேன். மீனே மீனே நீ எங்க போற? யோனாவை அப்படியே விழுங்க போறேன். என்னது மீன் வயிற்றுக்குள்ள மனுஷனா? நல்ல காமெடி தான் போ. நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே. கழுத கழுத எங்க நிக்கிற? இயேசு ராஜா ஏற வெயிட் பண்ணுறேன். அட கழுத கழுத எங்க நிக்கிற? இயேசு ராஜா ஏற வெயிட் பண்ணுறேன். என்னது பூமியில ஏசப்பா ஏற போறாரு? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. நோ 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 நோ, இது தேவ சித்தமே, அப்படியே நான் obey பண்ணிடுவேனே. சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி, அற்பமான நீயும் அற்புதமாவாய். சின்ன தம்பி என் செல்ல தங்கச்சி, அற்பமான நீயும் அற்புதமாவாய். தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே, தானா நானே தன்னே தன்னே நானே. நல்ல கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக ஜோஸ்லின் பெர்த் ஆஃப் ஜீசஸ் ஸ்பீச். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவை உலகில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son. John 3:16. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஏசப்பா இந்த உலகத்துல மனுஷனா பறந்திருக்காரு. ஏசப்பா உங்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. ஏசப்பா உங்க உள்ளத்துல வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா பிள்ளையா ஆயிடுவீங்க. இதுதான் கிறிஸ்மஸ். தேங்க்யூ. நல்லா கிளாப் பண்ணலாமா? அடுத்தபடியாக டான்ஸ் யூத் காரிருள் நேரத்தில். Chum chum na 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 chum chum na 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 chum na 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 chum chum na 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 chum na 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 chum
காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. மேளத்தாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, மாலை தோரணம் இல்ல. மேளத்தாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, அங்க மாலை தோரணம் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. ஆனந்த சங்கீதமே. ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகனேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அடுத்தபடியாக உமன் சாங் டீச்சர்ஸ் மற்றும் விருப்பப்பட்ட பெண்கள்லாம் சேர்ந்து பாடல் பாட போகிறாங்க. புறப்படுவான். எஸ்பி ராஜா என்ற பெத்லகேமே
பாப்பா வந்து இப்போ வசனம் சொல்ல போற. ஜெயின் ஆராதன். Psalms 1. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seats of scornful. But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. He shall be like a tree planted by rivers of water, give fruits in its season, whose leaf shall not wither, whatever he does shall prosper. The ungodly are not so, but are like the chaff the wind blows away. Therefore the ungodly shall not stand in judgment, nor sinners in the congregation of the righteous. The Lord knows the way of the righteous, the way of the ungodly shall perish. அடுத்தபடியாக சாங் பிள்ளைங்க, யூத் பிள்ளைங்க வந்து இப்போ பாடல் பாடி காட்டுவாங்க. There is one child, Jesus Christ was born on Christmas Day, and man will live forevermore because of Christmas Day.
அடுத்தபடியாக வனப்பாட வசனம் ஆலிஸ். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். நாம் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:1-3. 10 கட்டளைகள். என்னை எஞ்சி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரத்தாலும் நீ உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தரோட நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:3-17. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று. 1 நாளாகமம் 11:5. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33. வெரி குட். நல்ல கரங்களை தட்டலாமா? அடுத்தபடியாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களோடு கூட கிறிஸ்மஸ் செய்தியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லாரும் இயேசப்பா பிள்ளையாக இருக்கிறதுனால வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசன பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதனுடைய வசனங்கள் 15 முதல் 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு முதல் இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அறிவிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் அவர்களுடைய செய்கைகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் அப்படிங்கிற செய்தியை முதல்ல கேட்டவங்க யாரு? மேய்ப்பர்கள். இவங்க தங்களுடைய மந்தைகளை வெளியில் அவங்க பாதுகாத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அந்த மேய்ப்பர்களை பார்த்து பேசுறாரு, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அடுத்த நிமிஷம் பைபிள் சொல்லுது, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தேவ தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த துதிக்கு அப்புறம் அவங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இவங்க ஓய்வெடுக்கிற நேரம், இவங்களால என்ன செய்ய முடியல, ஓய்வெடுக்க முடியவில்லை. தாங்கள் கண்ட காட்சி, அந்த தூதர்களிடத்திலிருந்து கேட்ட செய்தி, இது உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வாங்க போன்னு கிளம்பிட்டான். இவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருந்தது. பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்ப பாருங்க, இவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும்னா
அதுக்கு கூகுள் மேப் போட்டு என்ன செஞ்சலாம், ஈஸியாக லொக்கேஷன் பார்த்து போயிடலாம். ஆனால் அது அவங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு இடமா இருந்ததுனால நேரடியாக எப்படியோ கேட்டு கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த குழந்தை பிறந்து துணியில் சுற்றி இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா சொல்லப்பட்ட அடையாளத்தின்படி அவங்க கண் என்ன செய்யுது, இப்போ பார்த்த உடனே அந்த மரியாள்டையும் யோசேப்புட்டையும் இந்த தூதர்கள் சொன்ன வார்த்தையை அவங்க பாடி துதித்ததெல்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த சங்கதியை கேட்ட எல்லாருக்கும் எப்படி இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவர்கள் இதை பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள் இருக்கு. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பார்க்கிற ஆட்கள்கிட்டலாம் நாங்க இப்படி ஒரு காட்சியை கண்டோம், இப்படி தூதர்கள் பேசினதை கேட்டோம், அவங்க துதித்ததை பார்த்தோம், அதன்படியே நாங்க வந்து பார்த்தா ஒரு குழந்தை பிறந்திருந்தது, அது அடையாளத்தோடு சொல்லப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்றது. அப்ப பாருங்க, கிறிஸ்துமஸ் நம்ம வருஷம் என்ன செய்யறோம், நம்ம கொண்டாடுறோம். அவங்களுக்கு அது ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டது போல இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், உள்ளத்தில் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டோம். ரொம்ப நல்லது. ஆனா இன்னைக்கு நாம் எப்படி செயல்படுகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நாம் இந்த மேய்ப்பர்கள் போல செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இத மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க பார்த்ததை பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். அவங்க கேட்டதை சொல்லி அவங்க பார்த்தது அப்படி இருந்ததுனால எல்லார்ட்டையும், அவங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லார்ட்டையும் அதை என்ன செஞ்சாங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்களுடைய வேலை என்ன வேலை, ஆடுகளை மேய்ப்பது. இவங்க இந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்து அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ராத்திரி அந்த மந்தைகளெல்லாம் எங்க விட்டுட்டு வந்தாங்க, யார்கிட்ட விட்டு வந்தாங்க நமக்கு என்ன செய்யல, தெரியல. அப்போ அவங்களுடைய கவனம் எப்படி இருந்திருக்கணும், நம்ம விட்டுட்டு வந்த ஆடு என்னாச்சோ ஏதாச்சோ, பொறுப்பை கொடுத்துட்டு வந்த ஆள் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அதனால வந்தோம், குழந்தைய பார்த்துட்டோம், தேங்க்யூ ஸோ மச்னு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்து என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த வேலையை பார்த்து என்ன செய்யல, போகலை. ஏன்னா பார்த்த எல்லாரிடத்தில் என்ன செஞ்சாங்க, பிரசித்தம் பண்ணினார்கள், பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். அவங்களால அதை சொல்லாமல் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது உண்மை. அவர் பிறந்ததுனால தான் வரலாறு ரெண்டு என்ன செஞ்சிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பைபிள்ல இருந்து வாசித்தது எல்லாம் உண்மை. சரித்திரத்துல ஒரு சம்பவம் இதை போல என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கிறது. இன்றைக்கும் இயேசு பிறந்த இடம் இன்னைக்கு அங்க இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்யுது, இருக்கிறது. அவர் வாழ்ந்தார், அவர் ஊழியம் செய்தார், அவர் செய்த அற்புதங்களுக்கான சாட்சிகள், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எல்லாம் இன்னைக்கு அற்புத சாட்சிகளா, வரலாற்று சான்றுகளா என்ன செய்யுது, இந்த பூமியில எல்லாரும் காண, எல்லாரும் கேட்க இருக்கிறது. இப்ப நாம் இதெல்லாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்டது, நம்ம கேட்டது, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு இந்த பூமியில பிறந்தார், அவர்தான் பாவங்களை மன்னிக்கிற இரட்சகர், கல்வாரியில் அவர்தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், மனுக்குலத்தை மீட்பதற்காக, பாவிகளை ரட்சிக்க, இழந்து போனதை தேடதான் மனுஷகுமாரன் வந்தார். இதெல்லாம் சொல்லப்பட்டது உண்மை அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல பாஸ்டர், இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதை மாதிரி இருக்கு, இது ஒரு மித் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இது உண்மை சம்பவம். அப்ப இது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாமா? நீங்க சொல்லுங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையை பார்க்க போலாமா? நம்ம வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அதனால தேவனுடைய பிள்ளைகள் வருடா வருடம் நாம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் ஒரு தீர்மானம் பண்ணி, இன்னைக்கு ஒரு நாளாவது ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி என்ன செய்வேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட போய் யாரையாவது ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டு அதோட விட்டுறக்கூடாது. இந்த இயேசுவை நித்தம் நித்தம் நாம் பிரசித்தம் பண்ண வேண்டியது
நம்முடைய கடமை. என்ன பைபிள் சொல்லுது, சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. கடமை அப்படின்னு சொல்லி ஒன்று உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நீங்கள் அதை தவிர்க்க கூடாது. நீங்கள் அதை பொறுப்பாக என்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம். நமக்கு குடும்பம் உண்டு, வேலை உண்டு, தொழில் உண்டு, படிப்பு உண்டு. நமக்குன்னு சில சொந்த அலுவல்கள் தான் இருக்கு, உண்மைதான். அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடில் உங்களுடைய வேலைகளுக்கு அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் இயேசுவை அறிவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு நாள் மாத்திரம் சுவிசேஷம் அறிவித்து நான் நின்று போக மாட்டேன். கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் இயேசுவை குறித்து நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். எனக்கு ஆண்டவர் தரும் வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுதான் இரட்சகர் என்கிற உண்மையை தெரியாத எல்லாருக்கும் எனக்கு தெரிந்த விதத்தில் அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபையாய் தருகிறார். இந்த வாழ்நாளை நான் ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், வேலை செஞ்சே கழிக்க மாட்டேன், படிச்சே கழிக்க மாட்டேன், தூங்கியே கழிக்க மாட்டேன், என்னுடைய சந்தோஷத்திற்காக செலவு செய்தே நான் கழிக்க மாட்டேன். இந்த உண்மை சங்கதிய, இந்த சரித்திர சான்றோடு உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்ப, அவரை குறித்ததான சுவிசேஷத்தை நான் கண்டிப்பா எல்லாத்தையும் என்ன செய்வேன், சொல்லுவேன். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இயேசுவை அறிந்து கொள்வார்கள். உங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க இயேசுதான் தெய்வம் என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு நீங்க ஆராதிக்கிற இயேசுவை குறித்த உண்மை தெரிய வந்த அவர்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம மேல விழுந்த கடமை, இது என்னுடைய பொறுப்பு என்று அவரவர் நாம் ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். மேய்ப்பர்கள் எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க, பைபிள் காலேஜில் சொல்லுங்க. அவங்க கேட்டதை சொன்னாங்க, பார்த்ததை சொன்னாங்க, அவ்வளோதான். இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை, இயேசுவை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொன்னா போதும். நீங்க ஒரு போதகர் போல தியாலஜி படிச்சுட்டு வந்து வேதாகமத்தில் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் தெரியுமா, இது கிரீக்கில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஹீப்ரூவில் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை உங்களுக்கு என்ன எப்படி தெரியும், இயேசு உங்க வாழ்க்கையில என்ன செய்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்க 4 வார்த்தையில சுருக்கமா சொன்னாலே அதுதான் சுவிசேஷம். அதனால இந்த வருஷத்தை நிறைவு செய்ய போறோம். நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம், அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போகும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு உறுதியளித்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நாம படித்து வேலையில சேர்ந்து தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சு இந்த பூமியில செய்த சாதனைகளுக்கு ஆண்டவர் என்ன தரப்போறது இல்லை, பலன் தரப்போகிறது இல்லை. ஆனா அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக நீங்க என்ன செய்திருக்கிறீர்களோ அந்த கிரியைகளுக்குரிய பலன்களை இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். சரியா? என் வார்த்தையை கேட்கிற எல்லாரும் இதை நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க யாரும் இந்த கிறிஸ்துவுக்கு புதிதானவர்கள் அல்ல, ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் இந்த இயேசுவை நன்கு அறிந்தவர்கள், இவருடைய அன்பை ருசித்தவர்கள். ஆகவே இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து நம்ம போவோம். என் சொந்த வேலைகள் அலுவல்களை காட்டிலும் இயேசுவை அறிவிப்பது தான் எனக்கு பிரதானமான வேலை. அதை நான் செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து நீங்க கடந்து போங்க. நிச்சயமாக உங்கள் மூலமாக அநேகர் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இந்த வார்த்தைகளினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக பிள்ளைங்க எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கிற பெர்த் ஆஃப் ஜீசஸ் டிராமா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம்.
தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். என்னதான் மரியாள் கிருபை பெற்றவங்களா இருந்தாலும் திடீர்னு ஒரு தூதன் வந்து கன்னிகையா இருக்கிற நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ற வார்த்தையை கேட்குறப்போ எவ்வளோ பயமா இருந்திருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த காலத்திலேயே ஒரு கன்னிகை கர்ப்பவதியானா எவ்வளோ பெரிய அவமானமா இருக்கும். அப்போ அந்த காலத்துல கன்னிகை கர்ப்பவதியானா கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்களாம். அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை தேவதூதன் கொடுக்குறப்போ அந்த மரியாள் என்னத்தான் சொல்லியிருப்பாங்க? நானா இருந்தா, ஐயோ சாமி என்னையே விட்டுருங்கப்பா, நான் யார்கிட்டையும் கல்லெறிஞ்சு சாக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம பார்க்கலாமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சரி, இந்த மரியாள் தான் தேவசத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, எதை பற்றியும் கவலைப்படாம. இந்த யோசேப்பு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, அவர் இன்னும் நல்ல மனுஷனா இருக்காரு. அதாவது அவருக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணு இப்படி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்துவாங்க. ஆனா இந்த யோசேப்பு மரியாளை அசிங்கப்படுத்தாம ரகசியமா தான் தள்ளிவிடணும்னு நினைச்சாரு. பாருங்க, ஏன் நம்ம இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரெடியா இருப்போமா? ஆனா இந்த யோசேப்பு அவரை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை விளந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள், உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது, உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள்.
என்னது, சர்வலோகத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்த பிதாவோட ஒரே பேரான குமாரன் பிறப்பதற்கு இடமில்லையா? அன்னைக்கு அவர் பிறப்பதற்கு சத்திரத்தில் இடமில்லை, இன்றைக்கு உங்க உள்ளத்தில் பிறக்க அவருக்கு இடம் இருக்கிறதா? சிந்திப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அழகழகா பிறந்திருக்காரு, பூமிக்கு வந்திருக்காரு, பாவங்கள் போக்கிடவே பரிசுத்தர் பிறந்திருக்காரு. அழகழகா பிறந்திருக்காரு, பூமிக்கு வந்திருக்காரு, பாவங்கள் போக்கிடவே பரிசுத்தர் பிறந்திருக்காரு. அழகழகா பிறந்திருக்காரு, பூமிக்கு வந்திருக்காரு, பாவங்கள் போக்கிடவே பரிசுத்தர் பிறந்திருக்காரு. ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஓஹோ ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஹே ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஏ ஹே ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா. காரிருள் வேளையில் படுகுளிர் நேரத்தில் கர்த்தன பாலகன் கண்மணியாய் மலர்ந்தாரே. ஹே ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஏ ஹே ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா. காரிருள் வேளையில் படுகுளிர் நேரத்தில் கர்த்தன பாலகன் கண்மணியாய் மலர்ந்தாரே. நம் கவலை கஷ்டங்கள் எல்லாம் அவர் பிறப்பால் மாறி போனதையா. நம் கவலை கஷ்டங்கள் எல்லாம் அவர் பிறப்பால் மாறி போனதையா. அழகழகா பிறந்திருக்காரு, பூமிக்கு வந்திருக்காரு, பாவங்கள் போக்கிடவே பரிசுத்தர் பிறந்திருக்காரு. ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஏ ஹே ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா, ஓஹோ ஜிங்கிரதக்கு ஜிங்கிரதக்குன்னா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு
நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பார்த்தீங்களா, தெய்வ சித்தத்தை தடுக்க சத்துரு எப்போ இருந்தே முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த ஏரோது எவ்வளோ நல்லவர் மாதிரி சாஸ்திரிகளிடம் பேசுறாரு. அச்சோ, அவரை நம்பி இயேசு இருக்கிற இடத்த சாஸ்திரிகள் சொல்லியிருப்பாங்களா? பார்ப்போம். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயந்திருக்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள். இந்த குறுகிய காலத்தில் மிகவும் நேர்த்தியாக ஆயத்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளை இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்க டிஃபி, ஐடா, பாக்கியம், எப்சி இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் அவங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. டீச்சர்ஸுக்காக நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் இந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் இது நம்ம மேலே விழுந்த கடமைன்னு அறிந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க அழகாக அந்த ஸ்கிட்டில் கடைசி ஃபைனல் டச் இயேசுவை குறித்து சொல்லணும். உங்களுக்கு அதுக்கு தான் திறமைகள், தாளந்துகள் எல்லாம் கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை அவருடைய நாமத்துக்காக பயன்படுத்தணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் அழைப்பை அனுசரிப்பேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவருக்கேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று நம்ம எல்லாருக்கும் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தாளந்து இல்லாத நபர் இந்த இடத்தில் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். அவர் அழைப்பை அனுசரிப்பே, அவர் அழைப்பை அனுசரிப்பே, அவர் அழைப்பை அனுசரிப்பே, தொண்டு செய்வே என் ஆண்டவர்க்கே.
தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. எங்களை உயர்த்தி தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் உமக்காக உம்முடைய நாமத்திற்காக இந்த இயேசுவை குறித்து அவருடைய அன்பை குறித்து அவருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவிப்போம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வந்து பாடல்களை பாடி வசனங்களை கூறி நடனமாடி நாடகம் நடித்து எங்கள் உள்ளத்தை மகிழ பண்ணின அருமையான பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எதிர்காலத்தில் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இவர்களை நீர் மாற்றுவீராக. இவர்களுக்கு நல்ல விதத்தில் பயிற்சி கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இளம் தலைமுறைகளை உருவாக்கும் அபிஷேகம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக. இதை கண்டு மகிழ்ந்த ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அமைதியாய் தங்களுடைய வேலையில் மாத்திரம் கவனமாய் கரிசனையாய் இருந்து விடாதபடிக்கு அதோடு கூட இயேசுவை குறித்து அறிவிக்கும் கிருபைகளை, தைரியத்தை, வாஞ்சையை, விருப்பங்களை, வாய்ப்புகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களையும் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் உபயோகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.